மனுஷன் ஒரு மனுஷனை கெடுக்கவே முடியாது. அப்படியே ஒருத்தனை கெடுத்தாலும் ஒரு ட்ரிப் அவன் ஏமாந்தாலும் இன்னொரு ட்ரிப் முன்னேறி போயிடுவான். ஆனா அதே போல ஒருவனை ஒருத்தனை வாழ வைக்கவும் முடியாது. அவனுக்கு சில வழிகளை காட்டலாம், உதவி செய்யலாம். ஆனா வாழ்வது அவன் கையில தான் இருக்குது. அது அது அந்த ஆலோசனையை கேட்டு முன்னேறி வாழ்வதும் அவன் கையில தான் இருக்குது. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டு கெட்டு போறதும் அவங்க கையில தான் இருக்குது. ஆகவே இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, இந்த பூமியில நன்மையும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நன்மையும் தீமையும் அறிந்து கொண்டு தாவீதை போல நல்லவனாய் நடக்கும்போதுதான் சரித்திரத்துல சமுதாயத்துல இடம் பிடிக்க முடியும். ஆகவே இந்த வேதத்தை வாசிங்க. அதுக்காகத்தான் இந்த கோயில் குளங்கள் தெய்வங்கள்லாம் இருக்கிறது. ஆனா இதுல கிறிஸ்துவ வேதம் தான் குடும்பமாய் உட்கார வச்சு கணவன் மனைவி சேர்த்து வச்சு நீங்க கணவன் எப்படி இருக்கணும், கணவன் என்ன செய்யணும், கணவனுடைய செயல்பாடு என்னன்னு சொல்லுவாங்க. மனைவி எப்படி இருக்கணும், மனைவியுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும், கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுக்குற தன்மை எப்படி இருக்கணும், ஒரு காரியத்துல எப்படி ஒத்து போகணும் என்பதை குடும்பமாய் சொல்லி கொடுக்குற ஒரே அமைப்பு இந்த வேத அமைப்பு கிறிஸ்துவம் தான். ஏதோ வந்தியா சாமியை கும்பிட்டியா, இஷ்டம் போல போனியா, தண்ணி அடிச்சியா, அப்படி ஜாலி பண்ணி டான்ஸ் போட்டியா, அப்படி போய்க்கிருக்கு. ஆகவே இந்த சமுதாயம் உருப்பட, மனிதன் உருப்பட இந்த வேதத்தை கற்றுக்கொண்டு வேத வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான்.